நாளிலும் தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வேத வசனம் வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வேத வசனம். ஏன்னா அவசரமா தேவ பிரசனத்துல உட்கார்ந்து எடுத்த வார்த்தை. ஆவியானவர் நம்மளோடு கூட இடைப்படுவாராக. வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வேத வசனம். உங்களுக்கு கடினமாய் இருக்கவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். சொல்லுங்க, உங்களுக்கு கடினமாய் இருக்கிற காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இது மோசே சொல்லுகிற வார்த்தை. ஆமென் என்று சொல்லாமா? மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை. உங்களுக்கு கடினமாய் இருக்கிறது எல்லாம் என்ன செய்யுங்க, என்னிடத்துல கொண்டு வாங்க அப்படின்னு மோசே சொல்றாரு. இன்னைக்கு தேவாதி தேவன் சொல்றாரு, எதெல்லாம் உங்க வாழ்க்கையில கடினமா இருக்கிறதோ, எதெல்லாம் உங்க வாழ்க்கையில கடினமா, இதால என்னால முடியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எதெல்லாம் கடினமா இருக்குதோ, அந்த கடினமா இருக்கிறதெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க, என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை. நான் முதல்ல இருந்து மறுபடியும் நான் உங்களிடத்துல வர விரும்புகிறேன். அதாவது ஏசாயா 35:10 படி நம்ம எந்த ஜனம் மீட்கப்பட்ட ஜனம். அதாவது சிலுவைக்கு பின்பு ஏசப்பா அவருடைய சொந்த ரத்தத்தினாலே நம்மளை மீட்டெடுத்தபடினாலே நம்ம எந்த ஜனமாமா? மீட்கப்பட்ட ஜனம். எந்த பாதையில போய்கொண்டிருக்கிறோம்? பெரும் பாதையில போய்கொண்டிருக்கிறோம். எங்க நிக்கிறோம்? நம்ம கண்மலையில. அதாவது திரும்ப சொல்றேன், இங்கதான் நம்ம நிக்கணும், கண்மலையில தான் நிக்கணும், கண்மலையில தான் நிக்கணும். கண்மலையில நின்று நம்ம என்ன செய்ய வேண்டுமாமா? வேரூன்ற வேண்டும். கண்மலையில நின்று நம்ம என்ன செய்ய வேண்டுமாமா? திரும்ப சொல்ல, கண்மலையில நின்று நம்ம என்ன செய்யணும்? வேரூன்ற வேண்டும். கண்மலை என்பது, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஒரு கடினமான இடம். சொல்லுங்க, கண்மலை என்பது ஒரு கடினமான இடம் தான். இஸ்ரவேல் தேசத்திலே கண்மலையில தான் கண்மலை. இஸ்ரவேல் தேசம் என்பது மலைகளால் நிரப்பப்பட்டது. மலைகள் என்றாலே கல்லுகளா இருக்கும், கண்மலைகளா இருக்கும். ஆனா அந்த மலைகள் நிறைந்த அந்த இடத்துலதான் எல்லா மரங்களும் வேரூன்றி கனி கொடுத்தது. தேவதாரு மரம், கேதுரு மரம், பேரிச்சை மரம், இதுதான் மெயினா பேரிச்சை மரம். ஏன்னா பேரிச்சை மரம் எங்கதான் விளையும்? வனாந்தரத்துலதான் விளையும். ஆனால் அந்த பேரிச்சை மரம் எங்க கனி கொடுத்ததாமா? எங்க கண்மலையிலிருந்து வடிகிற தேன் என்றால் எதுக்கு அர்த்தம் என்றால் பேரிச்சை மரத்தை குறித்து தான் சொல்லப்படுகிறது. அந்த பேரிச்சை மரம் என்ன செய்யும் அப்படின்னா, அந்த கண்மலையில என்ன செய்யும்? வேரூன்றும். நான் கடந்த முறையும் சொன்னேன், அது கடினமான ஒரு இடம், கடினமான ஒரு இடம். ஆனா அது எப்படி வேரூன்றும் என்றால், அதாவது அந்த செடி, பேரிச்சை மரத்தினுடைய செடி கண்மலையிலே இருக்கிற பொழுது மழை பெய்யும். அப்படி மழை பெய்கிற பொழுது பாறை அல்லது அந்த கண்மலை கொஞ்சம் லூஸ் விடும். என்ன செய்யும்? கொஞ்சம் இறுகி இருக்கிறது என்ன செய்யும்? கொஞ்சம் லூஸ் விடு. அப்படி லூஸ் விடுகிற பொழுது எல்லாம் அந்த வேர் என்ன செய்யுமாமா? அதாவது இழகும். அந்த இழகுகிற பொழுது அந்த வேர் என்ன செய்யும்? அப்படியே உள்ள போய் கொஞ்சம் கொஞ்சமா அப்ப எவ்வளவு நாட்கள் எடுத்திருக்கும்? பேரிச்சை மர கனி கொடுக்கறதுக்கு எவ்வளவு வருஷங்கள் எடுத்திருக்கும்? எவ்வளவு நாட்கள்? இதை கர்த்தர் எப்படி சொல்றான்னா, நம்ம வாழ்க்கையிலும் வருகிற கடினமான சூழ்நிலைகளை கூட எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? கடினமான சூழ்நிலை. ஏன்னா நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருக்கிறேன், எப்ப பரிசுத்த ஆவியானவர் குறித்து ஆவியானவர் பேசுவார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி சம்பம். அது ரெண்டுமே யாருக்கு அடையாளம்? பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். ரெண்டாவது வருங்க, அந்த மழை பெய்கிற பொழுது அந்த பாறை கொஞ்சம் லூஸ் விடும். மழை என்பது எதுக்கு அடையாளம்? பரிசுத்த ஆவியானவர். அப்ப என்ன சொல்றாருன்னா, அப்ப நம்ம அந்த வேரூன்றுகிறதுக்கு நமக்கு உதவி செய்கிறது யார்தான்? பரிசுத்த ஆவியானவர். அபிஷேகம் நம்ம மேல இறங்க. அந்த பிரச்சனை நேரத்துல, போராட்டத்தின் நேரத்துல நான் என்ன செய்வாண்டவர், இந்த கடினமான பாதையில நான் என்ன செய்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல இறங்குவார். இறங்குகிற பொழுது நம்மளுடைய வேறு அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள வேரூன்றுவது மாத்திரமல்ல, கனி கொடுக்க செய்யவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென் என்று சொல்லலாமா? அதனால நான் ரொம்ப எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் குறித்து எப்ப ஆவியானவர் சரி தேவன் என்னை பேச அனுமதிக்கிறார் அல்லது அப்படின்னு சொல்ல, இல்லைன்னா அந்த நேரம் எப்ப வரும் நானும் எதிர்பார்த்திருக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு பகுதியா நம்ம கடந்து வந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப இந்த முறையும் நான் அடுத்த பகுதிக்குள்ள போகணுங்கிற பொழுது கர்த்தர் திரும்ப என்னை எங்க சொன்னார்னா, இந்த கடினமான இடத்திலே நிக்க சொன்னார். எங்க நிக்க சொன்னார்? ஏன்னா அங்க கொஞ்சம் வேர் ஊன்றணும். ஆமென் என்று சொல்ல, பக்கத்துல கருத்தை கடினமான இடம் தான்
பக்கத்துல கருத்து கடினமான இடம் தான், ஆனா நின்னு நீங்க என்ன செய்யுங்க, வேரூன்றுங்க. ஆமென் என்று சொல்ல நீங்க ஏனெனில் கண்மலையின் மேல் கட்டப்பட்டவன் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டா, பெயர்ந்து போகவே மாட்டா, விழவே மாட்டா. கண்மலை கிறிஸ்து. அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள நம்ம நின்னு என்ன செய்யணுமாமா, வேரூன்றுகிறவர்களாய் இருக்கணும். அப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிற பொழுதுதான் அந்த இடத்துல ஒரு இடத்துல எதை சந்திக்கிறாங்க, மாராவை சந்திக்கிறாங்க. கடந்த வாரம் தியானிச்சோம், மாராவை சந்தித்தார்கள். மாரா என்றால் கசப்பு, அதாவது அப்படிங்கிற பொழுது அதாவது தண்ணீர் என்பது நம்மளுடைய தேவை, ஆமா, வாழ்வாதாரம். அந்த வாழ்வாதாரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்லாதபடினால் அந்த இடம் மாராவா என்று அழைக்கப்பட்டது. நம்ம வாழ்க்கையிலும் கூட நிறைய வாழ்வாதாரங்கள் ஆகிய பணம் அல்லது சுகம், ஆரோக்கியம் இதெல்லாம் இல்லாதனால நம்ம வாழ்க்கையில என்ன வருது, கசப்பு வருது. அந்த கசப்பு மாற்றுகிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்தாரு. கசப்பை மாற்ற என்ன செய்யணும், மரத்தை. மரம் என்பது எதை குறித்து போன வாரம் அதை குறித்து பேசினார். மரம் என்பது சிலுவை கடையாளன்னு நிறைய மரங்களை குறித்து தேவன் கடந்த வாரத்தில் நம்மளோடு கூட பேசினார். அப்படி மாராவிலே அந்த தண்ணீரிலே மரத்தை போட்ட பொழுது அது என்னவா மாறிட்டு, மதுரமாய் மாறிட்டு. அதே போல உப்பாய் இருந்த ஒரு இடம், அதாவது நாற்றமல்ல பால்நிலமாய் இருந்த அந்த தண்ணீரிலே என்ன செஞ்சாங்க, உப்பை போட்ட பொழுது, உப்பு என்பது எது கடையாளம், வார்த்தை கடையாளம். இதெல்லாம் கடந்த வாரங்களை கத்த சொன்னார். மூன்றாவது ஒரு காரியத்தை சொன்னார். எலிசாவினுடைய காலத்திலே அவருக்கு ஒருவன் என்ன செஞ்சான், வெட்டி கொண்டிருந்த பொழுது அவனுடைய கோடார் இரும்பு துண்டு எங்க விழுந்துருச்சு, தண்ணீருக்குள் விழுந்தது. அப்ப அந்த இடத்துல எதைத்தான் போடுறாங்க, ஒரு மரக்கொப்பை போடுகிறார்கள். மரம் என்றால் என்ன அர்த்தம், சிலுவை. அந்த கடினம், அதாவது அந்த இரும்பு என்பது கடினம், பாரம் உள்ளது. ஆனா அந்த பாரமான அந்த இடத்துல கூட, கடினமான அந்த இடத்துல கூட மரக்கொப்பை போட்ட பொழுது அந்த இரும்பு என்ன பண்ணுச்சாமா, லேசானதாய் மாறினது, லேசானதாய். அப்ப கர்த்தர் கடந்த வாரம் எல்லாம் சொன்னாரு, அதாவது எந்த சூழ்நிலையிலோ சிலுவை மரத்துக்குள் உங்களை ஒப்பு கொடுக்கிற பொழுது லேசா கடினமானவங்களை எல்லாம் தேவன் நமக்கு லேசாக மாற்றி கொடுப்பேன் என்று சொல்லி கடந்த வாரம் சொன்னாரு. இந்த வாரமும் என்ன சொல்றாருன்னா அதே கடினத்துல வந்து நிக்கிறாரு. இந்த இடத்துல மோசே சொல்றாரு, உங்களுக்கு கடினமா இருக்கிறது நீங்க என்ன செய்யுங்க, என்னிடத்தில் கொண்டு வாங்க. இப்ப கடினமா இருக்கிறது என்ன செய்யுங்க, என்னிடத்தில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னது போல இன்றைக்கு தேவனும் நம்மை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு கடினமா இருக்கிறவைகளை சொல்லுங்க வாமா, என்னவாமா, கடினமா இருக்கிறத நீங்க என்ன செய்யுங்க, என்னிடத்துல கொண்டு வாங்க. அதுக்கு முன்னாடி அவரிடத்துல கொண்டு போறதுக்கு முன்னாடி இன்னொரு காரியத்தை நம்மகிட்ட சொல்றாரு. என்ன அப்படின்னா, முதலாவது கடினமான இடத்துல நம்ம நிற்க பழகணும். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். கடினமா இருக்கிற இடத்துல நம்ம என்ன செய்யணும், முதல்ல நிக்கணும். அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, இது கடினமா இருக்குது, இங்க எப்படிங்க என்னால நிக்க முடியும், ரொம்ப எப்படி இருக்குது, எப்படி சொல்ல, ரொம்ப பாரமா இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்குது, கடினமா ரொம்ப கடினமா இருக்குது, என்னால இந்த இடத்துல நிக்கவே என்ன செய்யல முடியல, இந்த பிரச்சனையில, இந்த போராட்டத்துல, இந்த சூழ்நிலையில. ஒருவேளை கர்த்தனை இப்ப சொன்னது போல கர்த்தன மேல இறங்கிட்டார், நம்ம மேல இறங்கிட்டார், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க நம்மளுக்கு இறங்கிட்டாரு. இறங்கி நம்ம போய் கொண்டு இருக்கிற பொழுது வனாந்தரம் ஒரு கடினமான ஒரு இடம் தான். சாப்பாட்டுக்கே வழி இல்ல, முறுமுறுக்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா செங்கடல், பிளக்கவே முடியல. இப்படி திரும்பினா பார்வோ நிக்கிறாரு, இப்படி திரும்பினா செங்கடல் நிக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க போவாங்க, அது ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. அது எந்த சூழ்நிலை, கடினம். அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, கடினமான சூழ்நிலையில, ஏன்னா நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் என்றால், கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால், கர்த்தர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார் என்றால், கர்த்தர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துற, இப்படிதான் உன் ஆசீர்வதிப்ப மகளே, இதுதான் உன் மேல திட்டம், இதுதான் உன் மேல நோக்கம் அப்படின்னு கர்த்தர் சொல்லிட்டார்னா, என் செத்தாலும் சாகர அங்கதான் நிக்கணும். உண்மாமா, செத்தாலும் நான் சாகர ஆண்டவர் அங்கதான் நிக்கணும். ஏன்னா எனக்கு கர்த்தர், அதுக்காக கர்த்தர் சாக விட மாட்டார். ஏன்னா எஸ்தர் சொன்னா செத்தாலும் சாகுறேன்னு சொன்ன, செத்தாலாம் ஆமானின் வீட்டையே கொடுத்தாராம். எந்த வீட்டை கொடுத்தாரா, எந்த சத்துரு இவளை அழிக்கணும்னு நினைச்சாரோ அந்த சத்துனுடைய வீட்டையே கர்த்தர் யாருக்கு கொடுத்தாரு. எஸ். அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் இது ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக்கொண்டே வருகிறேன், ஆண்டவரே நீங்க என்ன தெரிஞ்சுட்டீங்க, நீங்க என்ன அழைச்சிட்டீங்க, என்னை இதுக்குத்தான் அழைச்சிருக்கிறீங்க, இதுக்குத்தான் என்ன தெரிந்தெடுத்துக்கிறீங்க, இதுக்குத்தான் என்ன முத்தரிக்கிறீங்க, இதுதான் என் மேல நோக்கம், இதுதான் என் மேல திட்டம் அப்படின்னா, ஆண்டவரே செத்தாலும் சாவனே தவிர நீங்க சொன்ன இடத்தை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், நகர மாட்டேங்கிற அந்த ஸ்டெடி மைண்ட் முதல் நமக்கு வேணுங்கிற. நான் அப்பனாம கர்த்தர் நம்மளை பிளஸ் பண்ண முடியும். கர்த்தர் உண்மை நம்ப கூடுமா, என்ன நம்புங்கப்பா நம்புங்கப்பான்னு சொல்றமே, கர்த்தர் நம்மளை நம்ப முடியுமா?
காலாட்படை ஓடும் போதே உங்களை இழைக்க பண்ணினீர்கள், ஆனால் குதிரைப்படை வீரரோடு எப்படி ஓடுவீர்கள்? கேளுங்க, பக்கத்துல வசனம் இருக்கு, நான் பழமொழி சொல்லல. காலாட்படையில ஓடும் போது ஓடிடுவாங்களாமா? ஓடிடுவீங்களாமா? காலாட்படை ஓடுற பொழுதே அது அப்படின்னு நான் நடந்து போகிற பகுதி, நடந்து போடு, மெதுவா நடந்து போகிறதுலயே என்னால நடக்க முடியல ஆண்டவரே உட்காண்டா, குதிரைப்படை வீரரோடு ஓடுகிற ஒரு நாள் வரப்போதா? அந்த நாட்களில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? சின்ன சின்ன பிரச்சனைக்கு இப்படி நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா, பெரிய பெரிய பிரச்சனை வர பொழுது எப்படி உங்களால ஜெயிக்க முடியல? ஜெயிக்க முடியும். ஆனா கர்த்தர் சொன்னார், கடினமானது அவருக்கு எதுவுமே இல்லை, கடினமானது அவருக்கு எதுவுமே இல்லை. இப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, ஒரு சம்பவத்தின் மூலமா வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5-6 வாசிப்பா. அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும், என் அடிமை பெண்ணை உமது மடியிலே கொடுத்தேன், அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள், கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுவில். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் சரி வருமா 6 வாசிங்களா? 7 வாசிங்க, 7, 8. கர்த்தருடைய தூதரானவர் அவனை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்று அண்டையிலே கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாய் இருக்கிற ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றார். மறுபடியும் 6வது வேதவசனத்தை இப்ப வாசிமா. அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியினால் அவளை விட்டு ஓடி போனாள். இந்த யாரு? ஆகாரை குறித்து நம்ம தொடர்ந்து தியானித்து இருக்கிறோம். அதாவது ஆபிரகாம் எகிப்துக்கு போனதற்கு வந்த ஒரு காரியம் கூடவே யாரையும் கூட்டிட்டு வந்துட்டான்? ஆகாரை கூட்டிட்டு வந்துட்டான். தேவன் என்ன சொன்னாரு? தென் திசையில குடியிரு ஆபிரகாமேன்னு சொன்னாரு. ஆபிரகாம் அங்க பஞ்சம்ட்டு எங்க போயிட்டாரு? எகிப்துக்கு போனாரு. எகிப்துக்கு போன ஆபிரகாம் எதையும் கூட்டிட்டு வந்துட்டாரு? யாரை கூட்டிட்டு வந்துட்டாரு? ஆகாரையும் கூட்டிட்டு வந்துட்டார். இப்ப ஆகாரு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் சாராய் சொல்றா, எனக்கு குழந்தை பிறக்காது, நீங்க யாரோட சேரும்? ஆகாரோட சேரும் என்று சொன்ன பொழுது ஆபிரகாம் ஆகாரோடு சேர்ந்தபடினாலே அவன் ஆகார் என்ன ஆயிட்டா? இப்ப கர்ப்பவதி ஆயிட்டா. ஆகார் என்ன ஆயிட்டான்? கர்ப்பவதி ஆயிட்டான். இப்ப கர்ப்பவதி ஆனது அடுத்து கொஞ்ச நாள் சாராய் அமைதியா இருந்தான். அதுக்கப்புறம் ஆகார் என்ன செய்யறான்? கடினமாய் நடத்துறான். என்ன இப்படி நடத்துறான்? கடினமா நடத்துறான். இவ கடினமா நடத்தின உடனே யாரு? ஆகார் சாராயை விட்டு என்ன செய்யறான்? ஓடி போகிறான். இந்த ஊழியமும் வேண்டாம், இந்த பாதையும் வேண்டாம், இந்த குடும்பமும் வேண்டாம். நிறைய நேரம் என்ன செய்யறோம்? இல்ல மகனே மகளே நிக்கணும். பக்கத்துல கரத்தை பிடிச்சு சொல்லுமா, கடினமாய் இருந்தாலும் சாராய் ஆகாரை கடினமாய். ஏன்னா எதுக்கு இதை சொல்றேன்னா, போன வாரமே நான் சொன்னேன், பள்ளத்தாக்கிலே நீ நடந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருதே. அப்ப கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அது கடினமானாலும் பரவாயில்ல, கடினமானாலும் பரவாயில்ல. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ நடக்கிற பாதை கடினம், என்னால முடியல, இதுக்கு மேல என்னால முடியல, பரவாயில்ல, தேவன் உங்களோடு தான் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். தேவன் உங்களோடு தாமா நடந்து வந்து கொண்டிருக்கிறார். இது கடினமான பாதை. அப்போ சாராய் ஆகாரை கடினமாய் நடத்தினபடினாலே அவளை விட்டு என்ன செஞ்சா? ஓடி போறா. ஓடி போகிற பொழுது கர்த்தருடைய தூதனானவள் அல்லது தேவ தூதனானவர் யாரை சந்திக்கிறாரு? ஆகாரை சந்திக்கிறார். ஏன் ஆகாரை சந்திக்கணும்? ஏன் ஆகார் எகிப்து தேசத்தால், ஏன் ஆகாரை சந்திக்கணும்? ஆகாரினுடைய வயிற்றில் வளர்வது ஆபிரகாமினுடைய வித்து அல்லது ஆபிரகாமினுடைய சந்ததி. தவறிட்டான் அந்த ஆபிரகாம், இருந்தாலும் பரவாயில்ல, ஆபிரகாமினுடைய வித்து அது, ஆபிரகாமினுடைய சந்ததி.
அதனால சொல்றாரு, உன் வயிற்றுல வளருது. ஆமா ஆமா, ஆபிரகாமினுடைய சந்ததி என்பதை அறிந்த தேவதூதன் இப்ப ஆகார போய் சந்திக்கிறார். சூர் வனாந்தரத்துல சந்தித்து என்ன கேட்கிறார் பாருங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்துல சூருக்கு போகிற வழி அருகில இருக்கிற நீரூற்றாண்டையில கண்டு, இங்க இந்த இடத்துல பாருங்க, சாராயின் அடிமை பெண்ணாயிருக்கிற ஆகாரே. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வேர்டு. கொஞ்சம் அழுத்திதான் சொல்றது. ஏன்னா ஆகாரே அப்படி கூப்பிட்டுருக்கலாம், ஆகாரே அப்படி சொல்லி கூப்பிட்டுருக்கலாம். இப்படி சொல்றாரு. இல்ல, இந்த இடத்துல ஒரு அடைமொழி. இது வேற என்னது? ஒரு அடைமொழி. அதாவது திஸ்பியனாகிய எலியா, எலியா அவன் ஊர். அது அது எப்படி? அது ஒரு ஊர், ஒரு அடையாளம். அது ஒரு என்னது? அது ஒரு அடையாளம். அது அப்ப இந்த இடத்துல வாசிக்கிறோம், சாராயின் அடிமை பெண்ணாயிருக்கிறார். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, சாராயே நீ கொஞ்சம், நீ என்ன செய்ய, நீ எகிப்துல இருந்து வந்த, உன்னுடைய வயிற்றுல இப்ப என்ன வளருது? ஆபிரகாமினுடைய சந்ததி வளருது. கொஞ்ச நாள் நீ எப்படிதான் இருக்கணும்? சாராய்க்கு அடிமை பெண்ணாகத்தான் இருக்கணும். கொஞ்ச நாள், கொஞ்ச நாள். இது ஏன்னா கர்த்தருக்கு கற்றுக் கொடுக்கிற நாள். ஒரு நாள் ஒரு ஊழியர் பிரசங்கிக்கிறார். நமக்கு ரொம்ப அறிமுகமான ஒரு ஊழியர். அவர் பிரசங்கிக்கிறாரு. அந்த ஊழியர் பண்றது ஒண்ணுமே அவருக்கு பிடிக்காது. அந்த ஊழியர் இவர் உடன் ஊழியர், அவர் ஊழியரு, ஒண்ணுமே பிடிக்காது. ஜெகன் பிரதர் சொன்ன வார்த்தை இது. அப்போ ஏன் ஆண்டவரே இவரோட கொஞ்சம் வச்சிருக்கிறீங்க என்னைய, ஏன் ஆண்டவரே இவரோட எனக்கு கொஞ்ச நாள் வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற பொழுது தேவன் சொன்னாரா, எதை நீ செய்யக்கூடாதோ அதை இவர்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டாராமா. எதை நான் இது எதெல்லாம் உனக்கு பிடிக்கல நீ சொல்ற பாத்தியா, அதெல்லாம் எனக்கு பிடிக்கல, ஆனா இதெல்லாம் நீ கற்றுக்கோ. கொஞ்ச நாள் நல்ல ஒரு வளர்ந்த ஊழியக்காரோட வச்சிருந்தாரா, இவர்கிட்ட நீ கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது, இவர்கிட்ட கற்றுக்கோ. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இதை எதுக்கு சொல்ற, நான் போன வாரமே இதை சொன்னேன். ஒரு சில பாதைகளை கர்த்தர் நம்மளை நடத்துறார் அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ உன்னை கற்றுக் கொடுக்க தேவன் விரும்புகிறார். அந்த பாதையில நீ கற்றுக்கொள்ள வேண்டும், அந்த பாதையில நீ கற்றுக்கொள்ளணும், அந்த பாதையில நீ கற்றுக்கொள்ளுகிறதுக்காக. நான் திரும்ப அதைத்தான் சொல்வேன், நீ கற்றுக்கொண்டு விட்டா என்றால் அந்த இடத்துல இருந்து அடுத்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வரணும். அந்த இடத்துல நீங்க கற்றுக்கொண்டுட்டீங்க. ஏன்னா நான் சொல்றது யாத்திரம் 17 பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் வனாந்தர வழியாய் சுற்றி நடக்க பண்ணார். ஏன்? வனாந்தரமே ஆனாலும் உங்களுக்கு தேவையான மன்னாவை கொடுக்கிறதுக்கு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். நீங்க அறிந்து கொள்ளணும். அப்ப உண்மையா சொல்றமா, நான் ஒன்னொன்னு எப்பவுமே சொல்றதான், கர்த்தருடைய கரத்துல உங்களை கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்குங்களேன், பேசாம இருந்துடணும். பேசாம அவர் இப்படி ஆட்டினாலும் ஆடிரோணும், இப்படி ஆடினாலும் ஆடிரோணும், உட்கார்னாலும் உட்கார்ந்து எந்திரிக்கிறான். எதுக்கு இதை சொல்றேன்னா, நான் எப்பவுமே சொல்றது போல அப்பப்ப எடுத்து வேறு ஊண்டிட்டீங்களா, வேறு ஊண்டிட்டீங்களா என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. கர்த்தர் நடத்துற ஒவ்வொரு பாதையும் கர்த்தர் உங்களை வேரூன்ற செய்து கொண்டே இருக்கிறார். கடினமான அந்த இடத்துல, கடினமான இடத்துல வேரூன்ற முடியல, கடினமான இடம் தான், என்னால இருக்க முடியல, கடினமான இடம் தான். ஆனாலும் சாராயின் அடிமை பெண்ணாயிருக்கிற ஆகாரே, நீ கொஞ்ச நாள் எப்படி இரு, கொஞ்சம் அடங்கி இரு. அவருடைய ஏற்ற காலம் வருகிற வரைக்கும் நீ என்ன செய்ய, அடங்கி இரு. அவருடைய ஏற்ற காலம் வருகிற பொழுது, நாட்கள் வந்த பொழுது, இப்ப கர்த்தர் சொல்றார், அவர் அப்படி சொல்றார் பாருங்க, சாராயின் அடிமை பெண்ணாயிருக்கிற ஆகாரே எங்க இருந்து வருகிறாய், நீ எங்க போகிற அப்படின்னு சொல்ல. அவ சொல்றா, நான் அவளை விட்டு என்ன செய்ய போறேன், ஓடி போறேன்னு சொல்லுது. அப்பொழுது கர்த்தருடைய தூதர் வாசிமா, எத்தனை 9 வாசிப்பா. அப்பொழுது கர்த்தருடைய தூதரானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி, அவள் கையின் கீழ் என்ன செய்ய, அடங்கி. இதுதாங்க முடியாது. அதாவது அடங்கி இருக்கிற ஒரு இடத்தை விட்டு வெளியே போயிட்டோம்னா அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த இடத்துல என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஆனா ஆகார் கீழ்ப்படிஞ்சாலே
புறஜாதியார் தானே ஆகாரு, ஆனா கீழ்ப்படிஞ்சாள். அந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டுங்க. மறுபடியும் எப்படிங்க, நான் அங்க போய் மறுபடியும் எப்படிங்க, மறுபடியும் அப்படியே இல்லை, இதோ நான் போராண்டுவரேன் என்று சொல்லி திரும்பி வந்து ஆகார் என்ன செஞ்சா, அவன் கையில் கீழ் இருந்த பொழுதே ஏற்ற நேரம் வருகிற பொழுது இப்ப சொல்றார் ஆபிரகாம், ஆபிரகாமே ஆகாரன் என்ன செஞ்சரே அனுப்பிட்டுன்னு சொல்ல பொழுது ஆபிரகாம் ஒரு துருத்தி தண்ணீரும் கொஞ்சம் அப்பமும் கொடுத்து அனுப்புறா. அது வழியிலே செலவழிந்தாலும் அப்படி வெளியே வந்த பொழுது அந்த ஏற்ற நேரம், அதாவது ஆகார் சாராயின் கையின் கீழ் அடங்கி இருந்து கீழ்ப்படிந்திருந்து ஏற்ற நேரம் வந்ததுக்கு பின்பு அவள் வெளியே வந்தவள் அவளுக்காக ஒரு நீரூற்றையே கத்த நல்ல 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 கறந்துட்டுமா, நல்ல கறந்துட்டு நல்ல கறந்துட்டு நல்ல கறந்துட்டு அவளுக்காக தேவன் ஒரு நீரூற்றையே உண்டு பண்ணி இன்றைக்கு வரைக்கும் அந்த நீரூற்று வற்றல. ஆமேன் என்று சொல்லாமா? அப்ப பக்கத்துல நல்ல கரத்தை பிடிமா, கரத்தை பிடி சொல்லுங்க, அடங்கி இருங்க, இந்த சூழ்நிலையில அமைதியா இருங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ கீழ்ப்படிந்துருங்க. அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, இப்படி கொஞ்சம் தடவுங்களே, இப்படி கொஞ்சம் தடவி, கொஞ்சம் கடினந்தாமா, கொஞ்சம் கடினதாமா, +2 கொஞ்சம் கடினந்தாமா, பரவாயில்லமா பரவாயில்லமா, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறா. ஏற்ற கால வருகிற பொழுது கர்த்தரே உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? சரி, இது கடினமான பாதை. ஆமென் என்று சொல்ல. இப்ப மோசே என்ன சொல்றாரு, அந்த கடினமானதை என்ன செய்யுங்க, என்னது? இப்ப தேவன் நம்மளை பார்த்து சொல்றாரு, கடினமா இருக்கிறது என்ன செய்ய, இந்த கடினந்தான் மகளை ஒத்துக்கிற, இது ரொம்ப கஷ்டம், ஆனா என்கிட்ட வந்து சொல்லு, நீ என்ன செய்ய, மனுஷன்ட்ட புலம்பாத, மனுஷன்ட்ட அழுகாத, மனுஷன்ட்ட காரியத்தை சொல்லாத, நீ என்ன செய்ய, என்கிட்ட வந்து சொல்லு, நீ என்கிட்ட வந்து சொல்லு. அப்படி கடினமான ஒரு காரியத்தை தேவனிடத்துல வந்து சொன்ன பொழுது என்ன நடந்தது, அதை குறித்து நான் வேகமாய் தியானித்து நம்ம ஜெபிக்க போறோம், வாசிப்போம். நம்ம எல்லாரும் அந்த பகுதியை திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். நம்ம எல்லாரும் வேத பகுதி திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1-2 வாசிப்பா. 1-2. மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாலும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதிப்பட்டிருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். ஆமே. இந்த இடத்துல வாசிக்கிறோம், மார்த்தாள், மரியாள், லாசரு. இந்த சம்பவத்தை நிறைய முறை தியானிச்சிருக்கிறோம், நிறைய பிரசங்கத்தை கேட்டிருக்கிறோம். ஆனா இதிலிருந்து தேவன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நாம தியானிக்க போறோம். இந்த இடத்துல வாசிக்கிறோம், மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் சகோதரனாகிய லாசர் எப்படிப்பட்டவரா இருந்தாராமா? எப்படிப்பட்டவரா இருந்தாரு? அமைதியா இருந்தார். இன்னும் உங்ககிட்ட தான் கேட்கிற, வியாதிப்பட்டு இருந்தா சொல்லுங்க, மறுபடியும் வாசிமா, மறுபடியும் அந்த வாசத்தை யாருக்குள்ளேயும் போகல பாப்பா, அதனால மறுபடியும் வாசிமா. இருமா எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 1 2 3. மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாலும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தா. மார்த்தாள், மரியாள், லாசரு, இது ஒரு குடும்பம். ஆமென் என்று சொல்லாமா? இப்போ அதாவது மார்த்தாள், மரியாள், லாசரு, ஏசப்பா அதிகமாய் பெத்தானியாவில் எந்த வீட்டுக்கு போனார் என்றால் இவர்களுடைய வீட்டுக்கு போனார். இந்த இடத்துல வாசிக்கிறோம், இவர்களும் இயேசுவின் இடத்துல அன்பாய் இருந்தார்கள். அவர்களும் மார்த்தாள், மரியாள், லாசரு ஏசப்பா இடத்துல அன்பா இருந்தாங்க. இப்ப இப்படி இருக்கிற பொழுது லாசரு வியாதியா இருந்தார். சொல்லுங்க, லாசரு வியாதியா இருந்தான். இப்ப இந்த லாசரு வியாதியா இருக்கிறதை யாருகிட்ட சொல்றாங்க? ஏசப்பாட்ட சொல்றாங்க. அதாவது உங்களுக்கு கடினமா இருக்கிறதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்ற வார்த்தையின்படி லாசரு வியாதியா இருக்கிற பொழுது ஏசப்பாட்ட சொல்லியாச்சு. இப்ப ஏசப்பா அடிச்சு புடிச்சு வந்தாரா? ஐயோ, எனக்கு பிரியமானவனே, எனக்கு சிநேகிதன் வியாதியா இருக்கிறானே அப்படின்னு ஏசப்பா என்ன செய்யலையாமா? வரலையாமா. பின்னும் 2 நாள் அதே கிராமத்துல தங்கிட்டாராம். இது எப்படி இருக்கும்? பின்னும் 2 நாள் என்ன செஞ்சாங்க? ஏசப்பா என்ன செஞ்சாரா? அந்த கிராமத்துல தங்கிட்டாரே. இப்ப என்ன ஆயிருச்சு அப்படின்னா, இந்த வியாதி எவ்வளவு நாள் இருந்ததுன்னு தெரியல. இந்த வியாதி அப்படியே முத்தி என்ன ஆயிடுச்சு? இப்ப லாசரு என்ன ஆயிட்டா? மரித்து போயிட்டா. லாசரு என்ன ஆயிட்டா?
மரித்து போயிட்டா. இப்ப மரித்து போய் 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாளும் ஆச்சு, நாரியும் போயிருச்சு. எப்படியாமா? 1 நாள் ஆச்சு, சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, நாரியும் போயிடுச்சு. இது எதுக்கு இதை சொல்றேன்னா, நம்மளாம் சொல்றோம்ல, இந்த பிரச்சனை நாரி போயிடுச்சுங்க, இந்த சூழ்நிலை நாரி போயிடுச்சுங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சுது நாரி போயிருச்சுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க மகளே, வியாதியா இருக்கிற பொழுது நீ ஏசப்பாட்ட சொல்லிட்ட, அதை மட்டும் தியானிச்சுக்கோ. வியாதியா இருக்கிற பொழுது நீ ஏசப்பாட்ட சொல்லிட்ட, அதை நீ தியானித்துக் கொள்ளுங்க. வியாதியா இருக்கிற பொழுது ஏசப்பாட்ட சொல்லியாச்சு. இந்த பிரச்சனை இப்ப முத்தி என்ன ஆயிடுச்சு, நாரியும் போயிருச்சு. அதுக்கப்புறம் தான் யாரு வராங்களாமா? ஏசு வரா. இங்க நிறைய டிஸ்கஸ் நடக்குது, அதெல்லாம் நமக்கு நேரம் ஆயிரும். ஆனா நம்ம வேகமா நேரா சாப்டருக்குள்ள போயிருவோம். அப்போ இந்த இடத்துல வாசிக்கிற பொழுது இப்பதான் 4 நாள் ஆயிடுச்சு. இப்ப ஏசப்பாக்கு சீசனுக்கு நிறைய டிஸ்கஸ் நடக்குது. இப்ப இதெல்லாம் நடந்து முடிச்சுட்டு இப்ப ஏசு வராரு. எத்தனை நாள் கழிச்சு? எப்படிமா இருக்கும்? ஒரு டெத்து, இப்ப நம்மளையே சொல்ற, ஒரு டெத்து வீட்டுக்கு போகலினா எப்படி இருக்கும்? ஒரு டெத்து வீட்டுக்கு போகலினா எப்படி இருக்கும்? ஆனா இந்த இடத்துல வாசிக்கிறோம், இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே, இந்த இடத்துல வாசிக்கிறோம், இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்வி. இப்ப இயேசு வராரு, 4 நாள் கழிச்சு வராரு, இயேசு வராரு, இயேசு வராருன்னு இந்த மார்த்தாள் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவ என்ன செஞ்சாரா? அவருக்கு எதிர்கொண்டு ஓடினாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். எனக்கு இது ரொம்ப நாளா இது எதுக்கு இதை ஐடென்டிஃபை பண்ணணும்? மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். இயேசு வரான்னு கேள்விப்பட்டோன்னே மார்த்தாள் எதிர்கொண்டு போறா. மரியாளோ வீட்டிலே எதுக்கு இந்த வார்த்தையை சொல்லணும் அப்படின்னா, எனக்கு ஏசப்பா ஒரு நாள் சொல்லி கொடுத்தாரு, மரியாளினுடைய கேரக்டர் என்ன தெரியுமா? ஏசப்பா பாதத்திலேயே உட்கார்றது. ஏசப்பா பிரச்சனை வந்தாலும் சரி, நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, மரியாளுடைய கேரக்டரே ஏசப்பா பாதம். ஒரு நாள் இயேசு ராவிருந்துக்கு வந்திருந்த பொழுது அங்கேயும் மரியாள் என்ன செஞ்சா? ஏசப்பா பாதத்தை பிடிச்சிருந்தா. இயேசு ஒரு நாள் கிராமத்துக்கு வராரு, அங்கேயும் மார்த்தாள் என்ன செஞ்சா? ஏசப்பாவை கூட்டிட்டு வந்தா அவ கிச்சனுக்கு போயிட்டா. கூட்டிட்டு வந்த மார்த்தாள் என்ன செஞ்சா? கிச்சனுக்கு போயிட்டா. ஆனா மரியாளோ தேவ பாதத்திலே உட்கார்ந்து. இது எதுக்கு சொல்லணும்? அதான் அந்த வார்த்தை. அதாவது மரியாள் தேவ பாதத்தில் உட்கார்ந்து இருக்க வேண்டிய மரியாள் அவள் வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். எந்த சூழ்நிலையில எனக்கு சொன்னார்னா, என்னுடைய அம்மா பலகீனப்பட்டிருந்த பொழுது நான் ரொம்ப அதை வருத்தப்பட்டு அப்படியே அந்த துக்கத்துக்குள்ள போய் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தை, மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மரியாள் வீட்டிலே உட்கார்ந்திருக்க வேண்டியவள் அல்ல, அவள் தேவனுடைய பாதத்தில் உட்கார வேண்டியவள். அப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க எதை தேடணும்னு இன்னைக்கு அண்டர்லைன் பண்றாரு? தேவனுடைய பாதத்தை, தேவ பாதத்தை. அப்ப இந்த பாயிண்ட்க்கு வர, அப்ப மார்த்தா இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே மார்த்தாள் என்ன செய்றா? எதிர்கொண்டு போகிறா. ஆனா எதிர்கொண்டு போன உடனே இப்ப என்ன ஆச்சு? ஏசப்பா வராரு. அப்ப இப்ப இவங்க 2 பேத்துக்கு இடையில ரொம்ப டிஸ்கஸ் நடக்குது. என்ன டிஸ்கஸ் நடக்குன்னா, மார்த்தா கேட்கிற கேள்வி பாருங்க. இயேசு இந்த வார்த்தை 22, இப்பொழுது நீர் தேவனிடத்தில், இப்ப இந்த இருந்து வருமா 21 வாசிங்க. மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இத 2 பேரும் பேசுறாங்க. கேக்குறாரு, மார்த்தா கேக்குறா ஏசப்பாத்தி, நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா எங்க லாசரு மரிக்க மாட்டானே, எங்க லாசரு மரித்திருக்க மாட்டானே, ஏண்டூரே போனீங்க, என்னை விட்டு ஏண்டூரே போனீங்க, இங்க இருந்து இருக்கலாமே அப்படின்னு சொல்லி மார்த்தா கேட்கிறபோது ஏசப்பா சொன்னாரு, இல்ல அவ உயிரோடு இருப்பா. இதுதான் வார்த்தை. அவ எப்படி இருப்பான்? உயிரோடு இருப்பான். அப்ப உயிரோடு இருப்பான்னு சொன்ன உடனே மார்த்தானால என்ன செய்ய முடியல? அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அது எப்படி நடக்கும்? நம்ம கேட்கிறோம், அது எப்படி ஆண்டவரே நடக்கும்? எப்ப ஆண்டவரே இவர் திருந்துவாரு? எப்ப ஆண்டவரே இந்த பிரச்சனை மாறு? இல்ல மகளே, மாறு. எப்ப ஆண்டவரே? இதுதான் இந்த டிஸ்கஸ் நடக்குது. 2 பேத்துக்கு நடக்குது. அப்ப திரும்ப சொல்றாரு, உயிர்த்தெழுதலை குறித்து திரும்ப சொல்றாரு. ஏசு அவளை நோக்கி,
உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றால் அதற்கு மாத்தால் உயிர்த்தெழுதல் நடக்கும், கடைசி நாளில் அவனை எழுப்பி உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன். அடுத்த வசனம், இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இந்த இடத்துல இதெல்லாம் நடக்குது. நீங்க வீட்டுல போய் பாஸ் பாருங்க. ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டே வராங்க. ஒரு உயிர்த்தெழுந்திருப்பாரு தேவன் சொல்லி ஏசப்பா சொல்றாரு, அது நடக்காண்டவர், அது அப்ப நடக்க, இப்ப பேசிட்டே வராங்க. பேசிட்டே வந்துட்டு நீங்க எனக்கு இது ரொம்ப பாருங்க ஆச்சரியமான ஒரு காரியம். வாசிங்க மக்கள், 30 வாசிமா. இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார். இது முக்கியமான ஒரு காரியம். என்னன்னா இப்ப பேசிட்டே வராங்க. பேசிட்டே வந்த மார்த்தாள் இயேசுவை எங்க கூட்டிட்டு வந்திருக்கணும்? கல்லறையின் இடத்திற்கு கூட்டிட்டு வந்திருக்கணும். பாதியிலேயே விட்டுட்டார். இதை எதுக்கு சொல்றேன்னா, ஒரு சில நேரங்கள் நம்ம ஒரு சில காரியத்துக்கு ஜெபிக்கிறோம் நடக்கலன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டோம்? நிறுத்திட்டோம். ஜெபத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம்? நிறுத்திட்டோம். ஏசப்பாவு பாதியில வந்தவர் அங்கே நின்ட்டார். என்னடா இதுவரைக்கும் கூட்டிட்டு போய் எங்க அற்புதம் நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுவான்னு பார்த்தா கூட்டிட்டு போல. இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார். எதுக்கு இதை சொல்றேன்னா, அடுத்து வாசிங்க பார்க்கலாம். அடுத்து 32 வாசிப்பா. 32. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து, நல்லா விளங்கிங்க. இப்ப அடுத்து தங்கச்சி தொடர்றாங்க. மார்த்தாள் தொடர்ந்து விட்டுட்டார். இப்ப யார் அடுத்து? தங்கச்சி மார்த்தாள். சாரி, இயேசு இன்னும் கிராமத்துக்கு வரல. மார்த்தாள் இயேசுவை எங்க சந்திச்சாரோ அங்கேயே ஏசப்பா இருக்கிறாரு. இப்ப மரியாள் போகிறா. வாசிப்பா. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, எங்க விழுந்துட்டாப்பா? எங்க விழுந்துட்டா? பாதத்தில் விழுந்துட்டா. ஏன்னா அவளுக்கு தெரியும் எங்க சுச்சு இருக்குதுன்னு. அவளுக்கு தெரியும் கீழதான் சுச்சு, பாதம் தான் சுச்சுன்னு. டக்குன்னு என்ன செஞ்சா? அவள் பாதத்துல, ஏசப்பா பாதத்துல விழுந்து, ஆண்டவரே நீர் இங்க. இதே வார்த்தை தான் கேட்கிறா. யார் கேட்கிறா? மார்த்தாள் கேட்ட கேள்வித்தான் யாரும் கேட்கிறா? மரியாள் இங்க இருந்திருந்தா என் சகோதரன் என்ன செஞ்சிருக்க மாட்டான்? மரித்திருக்க மாட்டானேன்னு சொன்ன உடனே இப்படி அடுத்த வேதவசனம் பாருங்க. மரித்திருக்க மாட்டான் என்றால் அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவிலே துயரமடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள்? திரும்ப சொல்ற, மார்த்தாள் இயேசுவை சந்திச்சா, பேசுனா, உரையாடுனா, எங்கேயே நிறுத்திட்டா? பாதியிலே நிறுத்திட்டா. ஆனா மரியாள் போய் அவருடைய பாதத்தை விழுந்து உருண்டு பரண்டு, இல்லாண்டவரே நீர் இங்கே இருந்தீரானா என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்று அழுகிறா. அவள் அழுகிற அழுகையின் ஜெபம் இயேசு கிறிஸ்துவை கல்லறையின் இடத்திற்கு அல்லது அற்புதம் நடக்கிற இடத்துக்கே கூட்டிக் கொண்டு வந்தது. நல்லா கறந்துட்டுமா. அற்புதம் எங்க நடக்கணுமோ அங்கேயே ஏசப்பாவை கூட்டிக் கொண்டு வந்தது. ஆமென் என்று சொல்லலாமா? பக்கத்துல கரத்தை பிடிச்சு கேளுங்க, மார்த்தாளாவா அல்லது மரியாளா? நீங்க மரியாளா மார்த்தாளா? ஆமா, தேவை நடக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்ல, அல்லது ஒரு தேவையான காரியம் நடக்கிற வரைக்கும் இல்ல. அதுல ஏசப்பா எனக்கு எங்க அற்புதம் செய்யணுமோ அங்கே அவரை வர வைக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். எனக்கு அற்புதம் நடக்கிற வரைக்கும், அவர் எனக்கு அற்புதம் செய்கிற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன்? விட மாட்டேன். உடனே தேவன் கேட்கிறாரு, ஏசப்பா கேட்கிறாரு, அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்கிறாங்க. வாசிமா அடுத்த வேதவசனம். இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். நமக்கு தெரிந்ததா? பாயிண்ட் மட்டுக்கு வர. அப்ப எங்கே வைத்தீங்க? இப்ப ஏசப்பா எங்க வந்துட்டாரு? கல்லறையில. அங்கேயும் வந்து பேசுறார் மார்த்தாட்ட. மார்த்தா, உன்னுடைய சகோதரர் உயிரோடு இருப்பா. இல்ல எங்க இருக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. போன வாரம் கேட்ட நீங்க மோசேவா இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி முறுமுறுத்தார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் மரத்தை காண்பித்தார். இந்த இடத்துல நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க மார்த்தாளா இருக்கிறீங்களா மரியாளா இருக்கிறீங்களா? என்ன சொன்னாலும் கீழ்ப்படியா மாட்டோம். மார்த்தாள் என்ன சொல்லி கர்த்தர் அப்படி உழுந்து சொல்ல, இல்ல மார்த்தா உன்னுடைய சகோதரர் உயிரோடு இருப்பாரு இல்லன்ற அது நடக்கு. கடைசி நாள் நடக்குன்னு எனக்கே தெரியாண்டவரே, கடைசி நாள் நடக்க இல்ல மார்த்தால இப்ப நடக்க தெரியாண்டவரே. சரின்னு கல்லறைக்கு வந்துட்டாங்க.
ஏசப்பா சொல்றாரு யார் இப்ப யாரு கல்லறை கூட்டிட்டு வந்தது யாரு? மரியாள் கூட்டிட்டு வந்துட்டு, சரி மாத்தாளே இந்த கல்லை எடுத்து போடு. அங்கேயும் என்னதான் சொல்றா? நாருமே ஆண்டவரே. இல்லைங்க, நான் என்னையும் சொல்றேன், எவ்வளவு வீக்னஸா இருக்கும் பாருங்க. நாருமே ஆண்டவரே. இப்பவும் அவளுக்கு அற்புதம் நடக்கும் என்கிற விசுவாசம் இன்னும் அல்ல. ஒரு இடத்துல இருக்கும், இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நடத்தி கொண்டு போகிறாரு. விசுவாசியாதவர்கள் சாகும் மட்டும். ஒரு வசனம் இருக்கு தெரியுமா? விசுவாசியாதவர்கள் சாகும் மட்டும் தேவன் மீண்டும் அந்த பெரிய வனாந்தரத்தில் நடக்க பண்ணினார். இப்ப தெரியுதாமா? ஏன் இன்னும் நம்ம சுத்தின வனாந்தரத்திலே? அப்ப தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசம் நமக்குள்ள என்னையாமா இல்ல. இன்னொரு வசனத்தை வாசிங்க. யூதாவின் புத்தகம் 1 அதிகாரம் தான் இருக்கும், அது வாசிங்கப்பா. யூதாவின் புத்தகம். விசுவாசியாதவர்களை அழித்தார். வாசிங்க. யூதா 5 வாசிப்பா. 5 நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். நான் இப்ப விசுவாசிக்கிறேன், விசுவாசியாதவர்களை அழிக்க மாட்டாரு. எனக்குள்ள விசுவாசிக்க முடியாம இருக்கிற கிரியைகளை தேவன் அழிப்பார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? என்னால என்ன செய்ய முடியல? விசுவாசிக்க முடியாத கிரியைகளை கர்த்தர் இன்றைக்கு அழிக்கணும். ஆமென் என்று சொல்ல. ஏன்னா தேவன் எனக்கு அற்புதம் செய்ய போறது உண்மை, நான் அற்புதத்தை பார்க்க போறது உண்மை. ஆனா இன்னும் என்னால என்ன செய்ய முடியல? விசுவாசிக்க முடியலையே, இன்னும் என்னால நம்ப முடியலையே. இன்னும் என்ன செய்ய? யாரு மார்த்தால போல திரும்ப திரும்ப ஏசப்பா பேச கூட அது நடக்காதுன்னு தெரியாது. அப்ப நடக்காண்டவர், இப்ப நடக்காண்டவர், கல்லை எடுத்து போடு மார்த்தால, அது நாருமே ஆண்டவரே. என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அந்த தேவனோடு அந்த இன்னும் அந்த எசஞ்சு வரணும் மகளே. நிறைய நேரங்கள் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, சொல்லுங்க பக்கத்துல கருத்தை படியுமா? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அப்படியே கீழ்ப்படியுங்கள். என்னவாமா? அப்படியே கீழ்ப்படியுங்க. அப்ப இந்த இடத்துல வாசிக்கிற பொழுது விசுவாசியாதவரை தேவன் என்ன செஞ்சார்? அழித்தார். அப்ப இந்த இடத்துல நாருமே அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்துருங்க. நாருமே. அடுத்த வசனத்தை வாசிப்பா. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல எனக்கு ஒரு காரியம் ஆவியானவர் உணர்த்துறாரு. அப்பொழுது மரித்தவன், வாசிமந்த மறுபடியும் அந்த வசனத்தை. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, அப்பொழுது மரித்தவன் வைத்திருந்த அந்த கல்லை என்ன செஞ்சாங்க? எடுத்து போட்டாங்க. இப்ப நான் கேக்குறேன், இப்ப மார்த்தாள் அந்த கல்லை எடுத்து போடு அப்படின்னு சொன்ன உடனே மார்த்தாள் கீழ்ப்படிந்தாலாம், இல்ல இவ்வளவு ஆர்குமெண்ட்டுக்கு அப்புறம் கீழ்ப்படிஞ்சாலாம்? அதுதான். இல்ல என்னையுமே சொல்றேன். எனக்கு ஒரு நாள் நான் இந்த யார் மரியாள்கிட்ட சொல்வார்ல, இதோ நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக அப்படின்னு சொன்ன உடனே மார்த்தாள் என்ன சொன்ன வார்த்தை? அடுத்த வார்த்தையை மார்த்தாள் மரியாள் என்ன சொல்றா? இது இயேசுவை பெற்றெடுத்த மரியாளை குறித்து சொல்லிட்டு இருக்கிற இந்த மரியாள்ல, இயேசுவை பெற்றெடுத்த மரியாள் என்னங்க? இதோ நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொன்ன உடனே மரியாள் என்ன செஞ்சா? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. ஒரு வார்த்தை, இது எப்படியாகும்? நான் புருஷனை அறியேனே அப்படிங்கிற பொழுது பரிசுத்தாவி உண்மையில் வரும், பரிசுத்தாவியான ஒரு உண்மையில் நிலநடுவான் சொன்ன உடனே மரியாள் என்ன சொல்றா? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. இவ திருப்பி அது இதெல்லாம் பேசல. எனக்கு நான் ஒரு நாள் இதை ஜெபிச்சு ஆண்டு விட்டேன், இப்படி ஒரு குண நலத்தை எனக்கு தாங்க, இதை நீ மகளை இதை நீ செய்ய அப்படின்னு சொன்னா நான் உடனே கீழ்ப்படியணும். இது எப்படியாக ஆண்டவரே? இது நடக்கும் ஆண்டவரே, இது நடக்காத ஆண்டவரே, இது ஆண்டவரே நானே புருஷனை அறியாதவளா இருக்கல, எப்படி ஆண்டவரை கருத்தொரிப்ப? அப்படி எல்லாம் மரியாள் என்ன செய்யல? பேசவே இல்லை. நானே இதுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன் ஒரு நாள். இதை நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, அப்ப தேவன் ஏசப்பா உங்ககிட்ட என்ன சொல்றாரோ,
ஏன்னா அவர் எல்லாமே ப்ளூ பிளான்ட் எல்லாம் போட்டு எல்லாமே பிளான் பண்ணி தான் கொண்டு வந்து சாவி உங்க கையில கொடுக்கிறாரு. இத போய் நான் எப்படி ஆண்டவரே திறப்பேன், ரொம்ப தூரமா இருக்குது ஆண்டவரே, இதை எப்படி போன, இதெல்லாம் வேண்டாம். உங்களுடைய லைஃப்ல கர்த்தர் சொல்றாருமா, உங்களுக்கு கர்த்தர் சொல்றார், கடினமானதுல கர்த்தர் உங்களுக்கு லகுவா மாற்றணும்னா அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரு, ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றால் நிரப்புங்க. பெதஸ்தா குளத்தை ஒருவன் படுத்து கிடக்கிறான், அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போங்கிற பொழுது அவன் வந்து எல்லா ஆண்டு நடக்க முடியல, அப்படி எல்லாம் ஒண்ணும் பேசாத, எடுத்துக்கொண்டு போனா எந்திரி, அவ்வளவுதான். ஒரு நாள் ஸ்மித் விக்லஸ் ஒருத்தர் ஒரு நாள் ஒரு ஹீலிங் பிரேயர் நடத்திட்டு இருக்கிறாரு. அதுல ஒரு பெண்ணு 25 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்ணு அப்படியே படுத்து கிடக்குறாங்க. இவர் எல்லாருக்கும் ஜோம் பண்றாரு, ஆனாலும் அந்த பெண்ணை அடிக்கடி பாக்குறாரு. எல்லாருக்கும் ஜோம் பண்றாரு, அடிக்கடி அந்த பெண்ணை பாக்குறாரு. ஏன்னா அந்த பெண்ணு எலும்பி வர்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுது, அதனால முடியல, அவர்னால அந்த பெண்ணுனால முடியல. இவர் என்ன பண்றாரு, இப்படி ஜோம் பண்ணிட்டு இருந்த அந்த பெண்ணை பார்த்துமா, எந்திரிச்சு நீ வீட்டுக்கு போமான்ட்டார், எந்திரிச்சு வீட்டுக்கு போமான்ட்டாரு. ஆனா அந்த பொண்ணு வீட்டுக்கு போகல. அடுத்து ஒரு 3-4 மணி நேரம் கழிச்சு, ஏமா உன்னை அப்படியே நீ வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு நீ என்னமா இன்னும் படுத்து கிடக்குற அப்படிங்கிற பொழுது, என்னால நடக்க முடியும் அம்மா, எனக்கு அது தெரியும். ஸ்மித் விக்லஸ் சொன்னது அது எனக்கு தெரியுமா, உன்னால நடக்க முடியலன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் சொல்றேன் நீ எழுந்து நட அப்படிங்கிற போது அந்த அம்மா எழும்பி வீட்டுக்கு போனது. நடக்க முடியாத அந்த அம்மா. எதுக்கு இதை சொல்றேன்னா ஒரு சில நேரங்கள் நம்ம முன்னாடி இருக்கிற அந்த அட்மாஸ்பியர், அந்த சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்துட்டு இது எப்படி ஆண்டவரே நடக்கும் நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல, கடினமானது எனக்கு எதுவுமே இல்ல, கடினமானது எனக்கு எதுவுமே இல்ல, நாறி போனாலும் சரி நான் உயிரோடு எழுப்பவ வல்லமை உள்ளவர் என்று இன்றைக்கு தேவன் சொல்றாரு. ஆமேன் என்று சொல்லலாமா? அப்ப உடனே கல்லை எடுத்து போனோன்னே ஏன்னா இது எதுக்கு சொல்றேன்னா, ரொம்ப ஆர்குமெண்ட்டுக்கு அப்புறம் தான் கல்லை எடுத்து போட்டிருக்காங்க. அப்ப சரின்னு கல்லை எடுத்து போட்டாச்சு. உடனே அந்த இடத்துல வந்து இதுதான் முக்கியமான வார்த்தை, எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். வாசிப்போம். 42, 43 வாசிமா. நீர் எப்பொழுதும் ஏசப்பா சொல்றாரு, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமா, நல்லா கரந்தட்டு அந்த வார்த்தையை, வா லாசருவே வெளியே வா, லாசருவே வெளியே வா. இதை என்ன சொல்றார் இன்றைக்கு தேவன்? இயேசு கிறிஸ்து கல்லறையின் இடத்திற்கு வந்து நின்று எதை பேசினார்? வார்த்தையை பேசினார். நல்லா கரந்தட்டுமா, வார்த்தையை பேசுறார். வார்த்தை 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 வார்த்தையை பேசு. இதைத்தான் தொடர்ந்து 3 வாரமா நம்மளுக்கு சொல்லிட்டு வராரு. தொடர்ந்து 3 வாரமா. ஏன்னா கடந்த வாரமே சொன்னாரு, ஆமா, மரத்தை காண்பித்தார், மோசேக்கு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தை தூக்கி அவன் தண்ணீரில் போட்ட பொழுது மாறா மதுரமாயிட்டு. அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றனா, மோசேக்கு எப்படி கர்த்தர் மரத்தை காண்பித்தாரோ, நமக்கு எந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறாரோ அந்த வார்த்தையை அப்ளை பண்ண, அந்த வார்த்தையை பேச, அந்த வார்த்தையை பேச, அந்த வார்த்தையை பேச. திரும்ப திரும்ப சொல்ற, தேவன் வானத்தையும் பூமியையும் தமது வார்த்தையை கொண்டு சிருஷ்டித்தது போல. அப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை இதுதான். என்ன சொல்றாருன்னா, கடினமான சூழ்நிலை மாறுகிறதுக்கு ஏசப்பா எதைத்தான் பேசினாரு? நல்லா சொல்லுங்க. கடினமான சூழ்நிலை பேச எதை பேசினாரு? திரும்ப சொல்லுங்க. கடினமான சூழ்நிலையை மாற எதை பேசினாரு? வார்த்தைய. திரும்ப சொல்ற, யாரு? லாசரு வியாதியா இருக்கிற பொழுதே ஏசப்பாக்கு சொல்லப்பட்டது. இயேசு தாமதமாக்கி கொண்டே இருந்தார். 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள் ஆகி நாரியும் போயிருச்சு. நாரியும் போனாலும் அவர்கிட்ட கொடுத்த ஜெப விண்ணப்பத்தை அவர் என்ன செஞ்சுட்டே இருக்கிறாரு? பார்த்து கொண்டே இருக்கிறார். பார்த்து அந்த ஜெப விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கறதுக்கு வராரு. இங்க சூழ்நிலையெல்லாம் எப்படி இருந்தாலும் சரி, அவர் கல்லறையின் இடத்திற்கு வந்து நின்று வார்த்தையை பேசினார். வார்த்தையை பேசினார். அந்த வார்த்தை அவனுக்குள் கிரியை செஞ்சது. இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், லாசரு செத்து போய் எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆச்சு. அதாவது ஃப்ரீசர்ல வைக்காம ஒரு சரீரத்தை எத்தனை நாள் அப்படியே வைக்க முடியும்? சும்மா வைக்க முடியும்? 1 நாள். மீறினா 1.5 நாள் வைக்கலாம், 2 நாளே வைக்கலாம். இது பாருங்க, 1 நாள் ஆகி, 2 நாள் ஆகி, 3 நாள் ஆகி, 4 நாள் ஆகி என்ன ஆயிடுச்சு? நாரியும் போயிருச்சு. நாரி போயிடுச்சு. நல்ல விளங்க, இந்த காரியம் அல்லது இந்த சூழ்நிலை அல்லது இந்த லாசருடைய சரீரம் நாரி போயிடுச்சு. ஆனா
லாசருவே நீ வெளியே வா என்று ஒரே வார்த்தை. அந்த வார்த்தையில ஜீவன் இருந்தது, அந்த வார்த்தையில வல்லமை இருந்தது, அந்த வார்த்தையில அனல் இருந்தது, அந்த வார்த்தையில உயிர் இருந்தது. அந்த வார்த்தை லாசருடைய கிட்னிக்குள்ள போச்சு, ஹார்ட்டுக்குள்ள போச்சு, எலும்பு மண்டல, நரம்பு மண்டல, தசை மண்டல, ஜீரண உறுப்புகளுக்குள்ள, சுவாச பகுதிக்குள்ள, நுரையீரலுக்குள்ள அந்த வார்த்தை போய் மறுபடியும் அவனுக்குள்ள ஜீவனை கொடுத்தது, நல்ல உயிரை கொடுத்தது. மறுபடியும் அவனுக்குள் ஜீவனை கொண்டு வந்த கர்த்தருடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை, லாசருவே வெளியே வா. இதத்தாமா பேசணும், இதத்தாமா பேசணும், இதத்தாமா பேசணும். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, எனக்கும் பிரசங்கி ஆவியானவர் பேசுறது சூழ்நிலைகளில, கடினமான சூழ்நிலையில எதை பேசு, வார்த்தையை பேசு. அந்த வார்த்தையில் என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. அந்த வார்த்தையில் என்ன இருக்குது? வல்லமை இருக்குது. அந்த வார்த்தையில உயிர் இருக்குது. அந்த வார்த்தையில அதிகாரம் இருக்குது. அந்த வார்த்தை ஆமா லாசருடைய கிட்னிக்குள்ள, நுரையீரலுக்குள்ள, எலும்பு மண்டலம், நரம்பு மண்டலம், தசை மண்டலம், ஜீரண மண்டலம், சுவாச மண்டலம், எல்லா மண்டலங்களுக்குள்ள போய் அந்த வார்த்தை கிரியை செய்து ஆமா செத்து போய் 4 நாளாகி நாறி போன அந்த மனுஷனுக்குள்ள ஜீவனை கொண்டு வர வேண்டாம். உங்கள் கடினமான சூழ்நிலைகளில் நீங்க வார்த்தையை பேச 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 அந்த அட்மாஸ்பியரை மாத்த, அந்த அட்மாஸ்பியரை மாத்த தேவன் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை வல்லமையை கொடுத்திருக்கிறார் மகளே. ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென். அப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, வார்த்தையை பேசு, வார்த்தையை பேசு மகளே. லாசருவே வெளியே வான்னு சொன்ன உடனே அவன் என்ன செஞ்சானா? கட்டப்பட்டவனாய் வெளியே வந்தான். எப்படி வந்தான்? கட்டப்பட்டவன். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள்ள வேலை செஞ்சுச்சு. அடுத்து சொல்றாரே, இவனுடைய கட்டை அவிழ்த்து விடுங்கள், இவனுடைய கட்டை அவிழ்த்துங்க. ஏன்னா பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோலும் கையில தருகிறேன். நீ பூமியில எதை கட்டுகிறாயோ அது பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கு, எதை கட்டவிழ்க்கிறாயோ அது பரலோகத்துல கட்டவிழ்க்கப்படு. இன்னைக்கு கர்த்தர் சொல்றா, எதை கட்டவிழ்க்கிறாயோ, எதை கட்டுகிறாயோ அது உனக்கு கட்டப்படும், எதை கட்டவிழ்க்கிறாயோ அது உனக்கு கட்டவிழ்க்கப்படும் என்று சொன்னார். எல்லாரும் போய் இருக்கிற இடத்துல எழுப்பி நிற்கலாமா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, வார்த்தையை பேசு மகளே.